இங்கே மிளகு ஜீரகம் சேர்த்து ஆடி 18க்கு பிரசாதமாக நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லஞ்ச் பாக்ஸு கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதமும் அப்படியே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பாடு. இங்கே பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒயிட் ரைஸு சாதம் வந்து நெத்து பதமாக வடித்து எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்கணும். மிளகு ஜீரக ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆடி 18ன்றதால சாமிக்கு ஒரே டைமு எப்பொழுதும் போல் புளியோதரை, லெமன் ரைஸு, பொங்கல் அந்த மாதிரி ரெடி பண்ணாமல் இது மாதிரி மிளகு ஜீரகம் சேர்த்து ரைஸும் பிரசாதமாகவும் சாமிக்கு படைக்கலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதே மாதிரி 1/2 டீஸ்பூன் மிளகு, தனியா 1/2 டீஸ்பூன், 2 கொத்து வர மாதிரி கருவேப்பிலை. தீயை குறைவா வச்சுட்டு நல்லா நிதானமாக வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரெடி ஆகிடுத்தேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், பொடி பண்ணிட்டேன். அப்படியே அதில் சாதத்தில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், பொடி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம ஒரு தாளித்து இதில் கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது கூடவே உப்பு சேர்த்து கலந்து விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. நான் வந்து புளி சேர்க்கலை, அதனால் 2 ட்ராப்ஸ் மட்டும் லெமன் ஜூஸ் விட்டுருக்கேன். புளி உங்களுக்கு விருப்பப்பட்டு சேர்த்துக்கிறீங்கன்னா, லெமன் ஜூஸ் வேண்டான்னா ஒரு சின்னதாக ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸு கம்மியாக புளி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கரண்டியால் 3 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். நல்லா பொரியுது. நல்லெண்ணெய் சேர்த்தோன்னே நல்ல மணமாக இருக்குது. வேர்க்கடலை ஒரு கைப்பிடிக்கு கம்மியாக சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே ஒரு டீஸ்பூன். தீயை வந்து கம்மியாக வச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகாய் 1. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம சாதத்தில் அப்படியே தாளிச்சதை கொட்டிடலாம். மிளகு காரம் இந்த ஒரு வரமிளகாய் தான் காரமே. பாருங்கள், அப்படியே சாதத்து கூட சேர்த்துடுங்க. சூடு அதிகமாக இருக்குது, அதனால் தூக்க முடியல. நான் அப்படியே மாற்றிக்கிறேன். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், எல்லாமே சேர்த்துடுங்க. இப்படி பாருங்கள், எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. சாதம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மிளகு ஜீரகம் சேர்த்து ரைஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஆடி 18க்கு சாமிக்கு பிரசாதமாகவும் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு பூஜைக்காக வேலை அதிகமாக இருக்கும். ஒரு பிரசாதம் ரெடி பண்ணலாம், சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸு கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.